என் மகளுக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு முருகேஸ்வரி. ஆனந்தி விடுதலை வாங்கிட்டா. இனிமே எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா யாருக்கும் பயப்படாம அவ வாழ்க்கைய வாழ போறா. அப்படிதானே ஆனந்தி? விவாகரத்து வாங்கினதுக்கு இம்புட்டு பெருமையாக்கும். ஆனந்தி, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. கடவுளே, இன்னிலிருந்து நான் ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க போறேன். இந்த பயணம் தன்னம்பிக்கையாவும் சந்தோஷமும் வெற்றியும் நிறைஞ்ச பயணமா இருக்கணும். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, நீ வாமா. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணன், அண்ணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ வச்சு இதங்க வச்சிரு. ஆனந்தி, என்னை விட நீ வயசுல ரொம்ப சின்னவளா போயிட்ட. இல்லனா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவேம்மா. என்ன நீ? இல்ல ஆனந்தி, நான் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்திருக்கேன், எவ்வளவு கண்மூடித்தனமா இருந்திருக்கேன். இத்தனை வருஷமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்கேன் தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எனக்கே அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கு. நான் பண்ணது தப்புதாம்மா. மறுபடி கேட்கிறேன்னு நினைக்காத, என்ன மன்னிச்சிரானு. என்ன நீ? இத பாரு, இனிமே இந்த வாழ்க்கையில உனக்கு துணையா உறுதுணையா நான் இருப்பேன். இதுக்கப்புறம் உனக்கு ஒரு அப்பா இல்லம்மா, இந்த அண்ணனோட சேர்த்து 2 அப்பா. அண்ணன், கோட்டி, சொல்லு மாப்ள. உன்கிட்ட நான் வெளிப்படையாவே சொல்றேன்டா. எனக்கு ஆனந்திய ரொம்ப பிடிச்சிருக்குடா. டேய், என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களை கடந்து வந்திருக்கேன். ஆனா யாரையும் காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ ஆசைப்பட்டதே இல்லை. எப்போ நான் ஆனந்திய பார்த்தனோ, ஆரம்பத்துல இருந்து எங்க 2 பேருக்குள்ள சரியான புரிதல் இல்லைன்னாலும் அதுக்கப்புறம் போக போக மெல்ல மெல்ல என் மனசுக்குள்ள வந்துட்டாங்கடா. இப்ப யோசிச்சு பார்த்தா இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பொண்ணு ஆனந்தி மட்டும் இருந்தா போதும்னு தோணுதுடா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்டா. அவங்க கூடவே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. மாப்ள சூப்பர்ரா மாப்ள. கை கூட குடு கைய. மாப்ள, எப்படி உன் காதல சொல்ல போற? டேய், பேசாம லெட்டரா எழுதி கொடுத்துருவா. இது 1992. ஆமாண்டா. டேய், பேசாம போன்ல சொல்லிடுறேன்டா. இது 1997 நினைக்கிறேன். வேற ஐடியா? டேய், பேசாம இந்த இன்டர்நெட் மெயில் கீழ ஏதாவது? ஐயய்ய, என்னடா அனுப்பிடுவா. இது 1999 இல்ல 2000 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? மாப்ள,
அப்படியே ஃபீல் பண்ணு மாப்ள. ஃபீல் எப்படி அப்படி வித்தியாசமா அவங்க கிட்ட உன் காதல சொல்லலாம்னு யோசி. மாப்ள ரொம்பலாம் தள்ளி போட்டுறாத. இப்பெல்லாம் ஊர் உலகத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி கல்யாணமாகாத பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் மாப்ள, வலைய விரிச்சிட்டு இழுத்துறாங்க. அதனால சட்டு புட்டுன்னு போய் சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாட பண்ணு. யோ இந்த செல்ல தரையா? ஓகே சார். ஏய் உள்ள போடா. ராஸ்கல், என்னடா முறைக்கிற? போடா உள்ள. ஏய் ஐயா சொல்றாரு, அவரே முறைக்கிறியா நீ? இவனை தூக்கி உள்ள போடியா. இவனை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் போடா உள்ள. மச்சான் புது கையா இருக்குது. ஆளை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கானே. பணக்காரனா தெரியுறான். என்ன கேஸா இருக்கும்? ஏதாவது பொண்ணு கேஸா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பவுடர் கேஸா இருக்கும். ஏட்டையா என்னடா என்ன கேஸு? பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி ஜட்ஜம்மா முன்னாடியே கொலை பண்ண பார்த்த கேஸு. ஏய் ஆள் ஒரு மாதிரி பார்த்து இருந்துக்கோங்க. அட நீ வேற ஏட்டையா, அவன் ஒரு மாதிரினா நாங்க பல மாதிரி. ஏய் உன் பேர் என்னடா? உன் பொண்டாட்டி எதுக்குடா அடிச்சா? உன் பொண்டாட்டி வேற யாரு கூடயாவது அதுக்குதான் அடிச்சியா? ஏய் சொல்றா, உன் பொண்டாட்டி அழகா இருப்பாளா? போட்டோ இருக்கா? இருந்தா காட்டுறா, நாங்களும் பாப்போம்ல. அவன் நெஞ்சில பொண்டாட்டி முகத்தை பச்சை குத்திருக்கானு பாக்கலாமா? இதோ பாத்துருவான். டேய் டேய் பச்சை குத்தி இருக்கியா? கொஞ்சம் காட்டுறா. டேய் காட்டுறா. ஏய் காட்டுறா. ஏய் காட்டுறான்றல. ஏய் காட்டு. ஏய் பாரு. ஏய் காட்டுறான்றல. ஏய் கையை விடுறோம். கையை விடுறோம். ஏய்